மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, முதல் கட்டமாக சென்னை மாநகராட்சி முழுவதும் நாமக்கல் மாவட்டம் சேந்தமங்கலம் பகுதியில் அடிக்கடி கரண்ட் கட்டாவதாக அத்தொகுதி எம்எல்ஏ வேதனையுடன் எழுப்பிய கேள்விற்கு மின்சாரத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி அது குறித்து விளக்கம் அளித்துள்ளார். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நாமக்கல் மாவட்டம் சேந்தமங்கலம் தொகுதிக்கு உட்பட்டது கொல்லிமலை ஒன்றியம். கொல்லிமலை ஒன்றியத்தில் மின்சாரம் என்பது மழை காலங்களிலும் காற்று வீசுகிற பொழுதும் அடிக்கடி தடைப்படுகிறது. ஆகவே அதை மாற்றி அமைப்பதற்கு புதைவிடங்களாக மாற்றி அமைக்க மாண்புமிகு அமைச்சர் அவர்களை நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, முதல் கட்டமாக சென்னை மாநகராட்சி முழுவதும் புதைவட கம்பிகள் அமைக்கக்கூடிய பணிகளை நிறைவு செய்ய வேண்டும் என்று மாண்புமிகு முதலமைச்சர்கள் உத்தரவுகளை வழங்கி அதற்கான பணிகள் விரைவில் நிறைவு பெற இருக்கின்றன. மீதம் இருக்கக்கூடிய பகுதியில் குறிப்பாக மாண்புமிகு உறுப்பினர்கள் சுட்டிக்காட்டுகிற சேந்தமங்கலம் அந்த தொகுதியில் இருக்கக்கூடிய பகுதியிலே வருங்காலத்தில் நிதிநிலைக்கு ஏற்ப அரசு பரிசீலிக்கும் என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவர் மாண்புமிகு உறுப்பினர்களுக்கு தெரிவித்துள்ளேன். மாண்புமிகு உறுப்பினர் ஏ.கே. செல்வராஜ். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களுக்கு வணக்கம். மேட்டுப்பாளையம் சட்டமன்ற தொகுதியில் வெள்ளியங்காடியில் புதிதாக ஒரு துணை மின் நிலையம் அமைப்பதற்கு தமிழ்நாடு வடிகால் வாரியத்தின் மூலமாக நிலம் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. ஆகவே மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் இந்த ஆண்டு அந்த துணை மின் நிலையத்தை அமைப்பார் என்பதை தங்கள் வாயிலாக அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, மேட்டுப்பாளையம் சட்டமன்ற தொகுதியில் 2 துணை மின் நிலையம். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.